வணக்கம் பாலாஜி. கடந்த 10 தினங்களுக்கு முன்பு திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கன்னிகைப்பே கிராமத்தில் செயல்பட்டு வந்த கடல்சார் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் விபத்து ஏற்பட்டு அமோனியா கசிவு ஏற்பட்டது. அப்பொழுது பார்த்தோம்னா அங்கு பணி செய்திருந்த 80க்கும் மேற்பட்டோர் அது காயமுற்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் இந்நாள் வரை பார்த்தோம்னா 18 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 2 பேர் வெண்டிலேட்டர் சிகிச்சையுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 10க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இன்று பார்த்தோம்னால் அந்த தொழிற்சாலையிலிருந்து, அதாவது விபத்து ஏற்படுத்திய பகுதியில் இருந்த அமோனியாவை பாதுகாப்போடு அகற்றப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டு இன்று காலை, அதாவது சரியாக 8 மணி அளவிலிருந்து அந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் உதவியுடன் மருத்துவ குழு உள்ளிட்ட பல்வேறு குழுக்களை சார்ந்தவர்கள், அதாவது தொழிற்சாலையிலிருந்து 300 மீட்டர் தூரத்திற்கு மக்களை யாரும் அனுமதிக்காமலும், அதே போன்று போக்குவரத்தை முற்றிலும் முடக்கியும் பாதுகாப்புடன் அமோனியா விஷவாயுவை வெளியெடுக்கும் அந்த பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் காலை 8 மணிக்கு துவங்கிய அந்த பணியானது மாலை சரியாக 5 மணி அளவில் முடிவுற்றதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக 80% அமோனியா அந்த வாயு 3 டேங்கர்களில் இருந்ததை அதாவது சிறிய டேங்கர்களில் இருந்ததை லாரி, அதாவது பெரிய டேங்கருக்கு மாற்றப்பட்டுள்ளது. மேலும் அந்த தொழிற்சாலையில் உள்ள அதாவது குழாய்களில் அமோனியா வர வைக்கப்பட்டுதான் குளிரூட்டம், அதாவது அதிகப்படியான குளிரூட்டம் செய்யப்பட்டிருந்தது. தற்போது அந்த குழாய்களில் மட்டும் அந்த அமோனியா தற்போது தங்கியிருப்பதாகவும் அதை தொடர்ந்து அகற்றும் பணி நாளை காலை 8 மணியிலிருந்து நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே இந்த பகுதியில் போக்குவரத்திற்கும் அதே போன்று மக்கள் நடமாட்டத்திற்கும் இன்னும் அனுமதி வழங்கவில்லை. இதனிடையே பார்த்தோம்னால் தற்போது இந்த பகுதியில் மாவட்ட ஆட்சியர் வாகனங்களை செல்ல அனுமதிக்க கூடாது என அறிவித்திருந்தும் இந்த பகுதியில் உள்ள காவலர்கள் சிபாரிசின் அடிப்படையில் இந்த பகுதியில் வாகனங்களை அனுமதிக்கும் அந்த நிலைமையும் உருவாகியுள்ளது. இருக்கும் பட்சத்தில் தற்போது 80% அமோனியா லாரியில் ஏற்றப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 20% பணி நாளை காலை துவங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி.